பேட்டரி மூலம் இயங்கும் மின்சார வாகனங்கள் தயாரிப்புக்கு 32,200 கோடி ரூபாய் வரை சலுகை வழங்க மத்திய அரசு திட்டம். சுற்றுச்சூழல் மாசை குறைக்கவும் எரிபொருள் இறக்குமதி செலவுகளை குறைக்கவும் மத்திய அரசு தற்போது மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்காக மேம்பட்ட பேட்டரி மூலம் இயங்கும் வாகன உற்பத்தி வசதிகளை அமைக்கும் நிறுவனங்களுக்கு சுமார் $4.6 பில்லியன் அதாவது 32,200 கோடி ரூபாய் வரை உற்பத்தியாளர்களுக்கு சலுகைகளை வழங்க திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தை நிதி ஆயோக் தயாரித்துள்ளது. மத்திய அமைச்சரவையால் பரிசீலிக்கப்பட உள்ளது. அரசாங்கத்தின் இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு தந்து மின்சார வாகனங்கள் அனைத்து தரப்பு மக்களால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் 2030ஆம் ஆண்டில் இந்தியா தனது எண்ணெய் இறக்குமதி செலவை சுமார் 2,80,000 கோடிகள் வரை குறைக்க முடியும். இதற்காக மேம்பட்ட பேட்டரிகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு 2030ஆம் ஆண்டில் $4.6 பில்லியன் ஊக்கத்தொகையை தர வேண்டும் என திங்க் டேங்க் கமிட்டி பரிந்துரைத்தது. அடுத்த நிதியாண்டில் 9 பில்லியன் ரூபாய் ரொக்கம் மற்றும் மத்திய அரசின் இந்த கொள்கை பேட்டரி தயாரிப்பாளர்களுக்கும் டாடா மோட்டார்ஸ் மற்றும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா போன்ற இந்தியாவில் ஈவிக்களை உருவாக்க தொடங்கியுள்ள வாகன உற்பத்தியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது.